வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பாரம்பரிய வைத்தியர் அண்ணாமலை ஆனந்த். நம்ம ஒரு நவதானியத்தில் திணை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த திணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஒரு தானியம். இந்த திணை 7 தோள்களை உடையது. அது பார்த்திங்கன்னா மேலேருந்து உரிக்க இந்த திணையில் 7 தோல் இருக்கும். இந்த 7 தோல் உரித்து தான் நம்ம வீட்டில் வளர்க்குற இந்த லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி குருவிகள்லாம் சாப்பிடும். இந்த நவதானியங்கள் எல்லா தானியங்களையுமே கோபுர கலசங்களில் உபயோகப்படுத்துவாங்க. இந்த திணைக்கு மிகவும் பெரிய சிறப்பு இருக்குது. இது 12 ஆண்டுகள் ஒரு முறை அவங்க கும்பாபிஷேகம் நடத்தும் போது இந்த திணையை உள்ளேருந்து எடுத்துகிட்டு வேறு புது திணை போடுவாங்க. அந்த திணை பார்த்திங்கன்னா 12 வருஷம் கழிச்சும் அப்படியே அது முளைக்கும் திறனோடு இருக்கும். 12 வருஷம் ஆனாலும் அதனுடைய முளைப்பு திறன் மாறாமல் இருக்கும். அப்போ ஒரு 12 வருஷம் அதனுடைய முளைப்பு திறன் மாறாமல் இருக்கிற அந்த பொருளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மொர்ட்டாலிட்டி கூடும், கவுண்டிங் கூடும். இதை தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு மிகவும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த தானியத்தின மிகவும் சிறப்பு என்ன அப்படின்னா, இது ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் இருக்கிறதுனால நம்ம உடம்பையும் ரொம்ப ஆரோக்கியமாக கெட்டு போகாமல் இது வச்சுருக்கோம். இது இன்றைக்கி நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் பூரா மேலே இருக்கிற தோலை உரித்து முந்தி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி அவங்கெல்லாம் உரலில் போட்டு குத்தி பிடச்சி இந்த தோல்களை நீக்கிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சுலபமாக நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இதை தோல் எடுத்து உள்ளே இருக்கிற அரிசியாகவே கிடைக்குது. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். நிறையா இடங்களில் பாரம்பரிய உணவு அப்படிங்கிறதுல இதில் நிறைய ரெமிடிலாம் சீடை, முறுக்கு இதெல்லாம் போடுறாங்க. நம்ம கஞ்சியாக சாப்பிட்லாம், சாதமாகவும் சாப்பிடலாம். இப்போ சில இடங்களெல்லாம் வெண்பொங்கலை நிறையா கல்யாண வீட்டிலையே திணையோட வெண்பொங்கல் போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது உடலுக்கு மிகவும் நல்லது. வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி தானிய வகைகள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை குழந்தை பேரின்மை. அது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் இது. நீங்கள் எல்லோரும் இது வாங்கி பயன்படுத்தணும். இது பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும். குழந்தை பேர் பிரச்சனை தீர்றதான் இன்றைக்கி ரொம்ப பெரிய கவலை எல்லாத்துக்கும். நவதானியங்கள் எல்லா தானியங்களும் தினமும் ஒன்று மாறி மாறி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேரின்மைங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம்.